உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர் அவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய 15வது கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தில் காலையிலிருந்து நிறைய ஜோதிட குருமார்கள் அற்புதமாக அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தாங்க. இப்போ இந்த நேரத்தில் வேலூர்ல இருந்து முன்னாள் தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய மணி ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஐயா நமக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, திருமணம் இல்லாத ஜாதகம் எப்படி இருக்கும், என்ன கிரகங்கள் கூடினால் திருமணம் வாழ்க்கை முழுவதும் தடை செய்யும் அப்படிங்கிறத பத்தி நம்ம கருத்து கொடுக்க இருக்காங்க. ஐயா அவர்களை வருக வருக என்று சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் அன்புடன் வரவேற்கிறது. அனைவருக்கும் காலை வணக்கம். சிறப்புமிகு இந்த ஜோதிட கருத்தரங்கை வழிநடத்தி செல்லக்கூடிய சேலம் இரும்பாலை விஜயன் ஐயா அவர்களுக்கும், சந்திரகுமார் சார் அவர்களுக்கும், துரைசாமி ஐயா அவர்களுக்கும் காலை வணக்கம். இந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் நம்ம திருமணம் சம்பந்தமான தகவல்களில் மிக முக்கியமாக எப்படி விவாகரத்து டைவர்ஸ் நடக்குது அப்படின்றது, இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் நம்ம திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்ட்டு முதல் கூட்டத்தில் சொன்னோம். ரெண்டாவது கூட்டத்தில் நம்ம எப்படி காதல் திருமணம் நடக்கும், அதற்கான விதிகள் என்ன என்பதையும் நாம் குறிப்பிட்டோம். இப்பொழுது அது காதல் திருமணமோ அப்படி இல்லைனாக்கா அரேஞ்சு மேரேஜோ எப்படி இருந்தாலும் ஒரு 10 பேருக்கு 4 பேர் இப்போ கோர்ட்டு படி ஏறி டைவர்ஸில் நிற்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் அந்த தம்பதிகளுக்கு இந்த திருமணமானது ஒரு முறிவை உருவாக்கிவிடும், அதற்கான கிரக அமைப்புகள் என்ன என்பதையெல்லாம் நாம் இப்பொழுது கவனிக்கலாம். அந்த வகையில் இந்த ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்யும்போது, இது மட்டுமல்லைங்க, உதாரண ஜாதகம் இது மட்டுமல்ல, எந்த ஒரு ஜாதகத்தையும் நம்ம ஆய்வு செய்கிறோம் என்றால் மிக முக்கியமாக இதற்கான சிஆர்பி விதிகள் என்ன என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த சிஆர்பி விதிகளை திரு சி ராஜன் பாபு என்பவர் புதியதாக கண்டுபிடித்திருக்கின்றார். அவர் தன்னுடைய நீண்ட கால ஆய்வில் சுமார் 20 ஆண்டுகள் ஆய்வு செய்து 2500க்கு மேலே ஜாதகங்களை எல்லாம் அதில் உள்ள எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அவர் விதிகளாக கொடுத்திருக்கின்றார். அவர் முன்னாள் விஏஓ, அந்த விஏஓ வாலண்டரியாக ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்ட பிறகு முழுக்க இந்த தகவல்கள் எல்லாம் கொடுத்துருக்கின்றார். சமீபத்தில் ஜோதிட வேதம் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அதில் இந்த கருத்துக்கள் இருக்குது. அதில் 64 தலைப்புகளில் தகவல்கள் தரப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் குறைஞ்சது ஒரு 20 தலைப்புகளில் அவங்க குடும்பத்துக்கு தேவையான தகவல்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் எப்படிப்பட்ட விதிகள், முதல்ல கிரக தொடர்புகள் இருக்கணும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த கிரக தொடர்புகள் வேறு எங்கும் காண முடியாது, அந்த புத்தகத்தில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வதம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் இணையும், வேதை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இணையும், வைநாசிகம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இணையும். ஒரு கிரகத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்குதுங்க. அது திரிகோண நட்சத்திரம் என்று சொல்லலாம். உதாரணத்துக்கு கேதுடைய நட்சத்திரம் என்று சொல்கிறோம் என்றால் அஸ்வினி மகம் மூலம். இந்த 3 நட்சத்திரங்களில் 2 நட்சத்திரங்களில் வெவ்வேறு கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, ஒரு கிரகத்தை நம்ம இடம் மாற்றி வைத்து கொள்ளலாம். பெரும்பாலும் இது 1, 5, 9 தொடர்பில் தான் வருங்க. ஸோ ஒரு கிரகத்தை நம்ம வேற ஒரு நட்சத்திரத்துக்கு இடம் மாற்றி வைக்கலாம். இதில் எடுக்கக்கூடிய தொடர்புகள் எல்லாமே முழுக்க இதன் அடிப்படையில் தான் இருக்க போகிறது. அது மட்டுமல்லாமல் இறுதியாக ஒரு கிரகத்தின் வீட்டிலும் அதன் நட்சத்திரத்திலும் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் என்ற வித்தியாசமான ஒரு விதி. வழக்கமாக நம்ம பார்க்குற விதிகள் என்ன பார்க்கும்போது சமசப்தமாக கிரகங்கள் பார்த்து கொள்ளும், அது பரிவர்த்தனை மூலம் பார்த்து கொள்ளும், சிறப்பு பார்வையின் மூலம் பார்த்து கொள்ளும் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இது வித்தியாசமான கிரகங்களுடைய பார்வையை
தொடர்புகளை சொல்லக்கூடியது இது கிரக தொடர்பு அப்படின்றது. அடுத்தது ஒரு ஈவெண்ட் நடக்கணும் அப்படின்னா அதற்கான விதிகள் என்ன அப்படின்றது. திருமணம் நடக்கணும்னா அதற்கான விதிகள், காதல் திருமணமாக இருக்கணும்னா இதற்கான விதிகள் ஏற்கனவே சென்ற வாரங்களில் இதெல்லாம் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. உதாரணங்கள் எல்லாம் நம்ம சொன்னோம். இப்போ டைவர்ஸ் ஆகணும் அப்படின்னா என்ன விதி அப்படின்றது. திருமணம் இல்லாமல் இருப்பதற்கும் காலதாமதமாக திருமணம் இருப்பதற்கும் மிக முக்கியமான கிரகம் சனி. அதே போல நடந்து முடிந்த ஒரு திருமணத்தை ரத்து செய்யணும் அப்படின்னா மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு கிரகம்ன்றது செவ்வாய். ஸோ செவ்வாயுடைய தொடர்பு 7க்கு இருக்குது அப்படின்னா 7ஆம் இடம் அது கலத்திரத்தை சொல்லக்கூடிய ஒன்று. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். ஸோ 7ஆம் இடத்திற்கு செவ்வாய் தொடர்பு கட்டாயம் இருக்க வேண்டும். அடுத்தது 2-8 தொடர்பு. 2ன்றது குடும்பம், 8ன்றது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு. ஸோ ஒரு குடும்பம் கோர்ட்டு ஏறப்போகுது, அதுக்கு தொடர்பு 2-8. அடுத்தது 6-7 தொடர்பு. 6 என்பது மென்மையான துன்பம், 7ன்றது கலத்திரம். ஸோ கலத்திரத்துக்கு மென்மையான துன்பம் வரும். 6-7 தொடர்பு. அடுத்தது 7-8 தொடர்பு. 7ன்றது கலத்திரம், 8ன்றது கோர்ட்டு படி ஏறது. ஸோ முதல்ல அது ஆரம்பிக்கும் போது மென்மையான துன்பமாக மாறும். அது இறுதியில் படி ஏறக்கூடிய ஒரு சிரமமான துன்பமாக அது வெளிப்படும். ஸோ இது விதிகள். அடுத்தது 2ஆம் இடத்துக்கு அல்லது 2இல் நிற்கக்கூடிய கிரகங்களுக்கு வதை, வைநாசிகம், வேதை இதில் கிரகங்கள் இருப்பது. ஸோ இதுதான் ஒரு டைவர்ஸை சொல்லக்கூடிய விதிகள். ஒரு ஜாதகத்தில் இந்த விதிகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ நிச்சயமாக அவர்கள் திருமணத்துக்கு பிறகு பிரிவினையை சந்திப்பார்கள். இந்த விஷயத்த பிறந்த 1 வருஷம் குழந்தை கூட பார்த்து 30 வருஷத்துக்கு அப்புறமா உனக்கு திருமணம் நடக்கும்பா, திருமணம் நடந்து உனக்கு பிரிவினை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறமா திருமணம் நடந்து அந்த விவாகரத்து நடந்த பிறகு அவருக்கு செகண்ட் மேரேஜுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லை வாய்ப்பே இல்லாமல் போதா அப்படின்றது தனி சாப்டர், அது வருங்காலங்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உதாரண ஜாதகத்தில் இந்த விதிகள் எப்படி பொருந்தி வருது அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ கையில் இருக்கக்கூடிய இந்த ஜாதக அமைப்பை நீங்கள் பாருங்கள். இவருக்கு துலாம் லக்னம். துலாம் லக்னத்தில் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குதுங்க. லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. 7ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். ஸோ லக்னத்தில் இருந்து பார்த்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்கும், 12ஆம் இடத்துலேருந்து பார்த்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்கும். ஸோ 7க்கு செவ்வாய் தொடர்பு வந்துடுச்சு. ஓகேங்களா? பாயிண்ட் நம்பர் 1 ஓகே. 2-8 தொடர்பு. 2ஆம் இடம் அப்படின்றது செவ்வாய், 8ஆம் இடம் அப்படின்றது சுக்கிரன். ஸோ 8ஆம் அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கே வந்துச்சுங்க. அப்போ 2-8 தொடர்பு வந்துடுச்சு. அது இல்லாமல் 2ஆம் இடத்துக்கு வந்த பிறகு அது 7ஆம் இடத்தையே பார்க்குது. அதாவது தனக்கு தான் அமர்ந்த இடத்துக்கு 7ஆம் இடம். ஸோ 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு தொடர்பு வந்துடுச்சுங்க. ரைட். அடுத்தது 6-7 தொடர்பு. 6ஆம் இடத்துல அதிபதியை நீங்கள் பாருங்கள், அவர் இயல்பாகவே 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 6-7 தொடர்பு வந்துவிட்டது. 7-8 தொடர்புக்கு மட்டும்தான் இப்போ நம்ம கொஞ்சம் போராட வேண்டி இருக்கும். 7-8 தொடர்பு அப்படின்றது இந்த சுக்கிரனும் செவ்வாயும் தொடர்பு. மேலோட்டமாக பார்த்தால் இந்த தொடர்பு கண்ணுக்கு தெரியாது. இப்போதான் நம்ம இந்த சிஆர்பி முறையை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். அந்த வகையில் 7 சுக்கிரன் நின்றது அனுஷம். ஓகேங்களா? அடுத்தது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு உத்திரட்டாதி. அனுஷமும் உத்திரட்டாதியும் சனியுடைய நட்சத்திரங்கள், திரிகோண நட்சத்திரங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரிகோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை நாம் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை நீங்கள் மீனத்தில் கொண்டு போகலாம். ஸோ மீனத்தில் கொண்டு போகும்போது சுக்கிரன் மீனத்துக்கு சென்றுவிடும். சுக்கிரனும் இப்போ செவ்வாயும் இப்பொழுது கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகும்போது 7-8 தொடர்பு வந்துவிடும். ஸோ இந்த சிஆர்பி விதிகள் தெரிந்திருந்தால் மட்டும்தான் இந்த தொடர்பை எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அதுக்காக நம்ம இந்த தொடர்புகளை நாம் பார்க்கணும். அப்படி பார்க்குறதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான யூடியூப் சேனல் கீழே கொடுத்துருக்குறோங்க.
பொம்மியம்மன் அஸ்ட்ராலஜிக்கல் ரிசர்ச் சென்டர் அப்படின்ற யூடியூப் சேனலில் 64 வகையான தலைப்புகளில் 108க்கு மேலே அவர் வந்து வீடியோ போட்டிருக்கிறாரு. அதில் சிஆர்பி மெத்தட் அப்படின்ட்டு ஒரு ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் கிரக தொடர்புகளை நம்ம எடுக்க முடியும் அப்படின்றது முதல்ல அந்த அரிச்சுவடி நமக்கு தெரிஞ்சிடும். அந்த அரிச்சுவடி இல்லை அப்படின்னாக்கா கிரக தொடர்புகளை நாம் எடுக்க முடியாது. ஸோ இப்படி இந்த கிரக தொடர்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ரூல் நம்பர் 4 வரைக்கும் பார்த்தோம். ரூல் நம்பர் 5 பார்க்கும்போது ரெண்டாம் இடத்தினுடைய அதிபதி செவ்வாய் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வந்து சித்திரை. அதில் வந்து சித்திரை, அந்த சித்திரைக்கு வந்து பகை நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லை. வதை, வைநாசிகம், வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. ஸோ அப்போ இந்த ரூல் பொருந்தலையா சார், நீங்கள் வந்து டைவர்ஸ் ஆகாதான்னு கேட்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா அடுத்தது அதில் எந்த கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அதில் சனி இருக்குது பாருங்க. அந்த சனி சுக்கிரன் இருக்கிறார் இல்லைங்களா? அதில் மிக முக்கியமாக சனி நின்றது கேட்டையினுடைய வேதை நட்சத்திரம் அஸ்வினியில் கிரகம் இருக்குதுங்க, சந்திரன் இருக்குது. அப்போ 2ஆம் இடம் கெட்டு போனது இது உறுதி செய்யுது. அது மட்டும் அல்லாமல் 22வது நட்சத்திரமான வைநாசிகம் நட்சத்திரம் எதுக்கு? இந்த கேட்டைக்கு வைநாசிக நட்சத்திரம் உத்தரத்துல வந்து உங்களுக்கு கேது இருக்குது. ஸோ 2 கிரகங்களுடைய தொடர்பு இங்க கிடைச்சது. 2 கிரகங்களுடைய தொடர்பு இருக்குதுன்றதுனால கட்டாயமா இந்த பிரிவினை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ஜாதகம் இது ஏற்கனவே டைவர்ஸ் ஆன ஒன்று. இந்த விதிகள் எந்தெந்த ஜாதகம்லாம் இருக்குதோ நிச்சயமா அவர்கள் வந்து பிரிவினை நோக்கி செல்வார்கள். ஸோ இந்த நிகழ்வில் நம்ம வந்து எப்படி பிரிவினை வரும் அப்படின்றத நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி.